இன்று நாம் தியானிக்க இருக்க புஸ்தகம் வேதாகமத்தினுடைய கடைசி புஸ்தகமான வெளிப்படுத்தல். இது தமிழ் வேதாகமத்திலே திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று இருக்கும். ஆனால் இதனுடைய உண்மையிலே மூல பாஷையிலே முதலிலே இந்த புஸ்தகத்திற்கு பேர் வைத்தபோது அப்போகலிப்பஸ் யோவான் அப்படின்னா, அதாவது அப்போகலிப்பஸ் அப்படின்னா கிரேக்க சொல்லுக்கு அன்வெயிலிங், அதாவது திரையை விளக்குதல் அப்படின்னு அர்த்தம். ஒரு மூடி வைத்திருக்கிறத திறந்து காமிக்கிறது, மறைவாக இருக்கிறத திறந்து காமிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இது திரையை விலக்கி காண்பித்தல் அப்படிங்கிற அர்த்தம் அதுக்கு. அதாவது மனித அறிவுக்கும் மனித காலத்திற்கும் அப்பாற்பட்ட மறைவான, ஆனால் தேவ ஆளுகைக்கும் திட்டத்துக்கும் உட்பட்ட விசேஷமான வருங்காலத்து காரியங்களையும் தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக யோவானுக்கு வெளிப்படுத்தி காண்பித்ததால் இது யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்றும், ரெவலேஷன் என்ற தமிழில் ஆங்கிலத்திலும் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்ற தமிழிலும் அழைக்கப்படுகிறது. இதனுடைய வசனம் 1வது வசனமே அதைத்தான் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதன் அனுப்பி தம்முடைய ஊழியனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் அப்படின்னு சொல்லுகிறது. எப்படி ஆதியாகம புஸ்தகம் அதை எழுதிய மோசே பிறப்பதற்கு சுமார் 2500 வருடங்களுக்கு முன் நடந்ததை தேவ ஜனங்கள் அறிய வேண்டியவைகளை தேவன் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதை மோசே எழுதி வைத்தார். அதே போலவே தான் இந்த புஸ்தகமும் அப்போஸ்தலர் யோவானுக்கும் அவருடைய காலத்திற்கு பின் நடக்க இருப்பதை தேவ ஜனங்கள் அறிய வேண்டியவைகள் எவை, அவைகளை தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தி அவர் யோவானுக்கு வெளிப்படுத்தி அவர் இதை சபைகளுக்கு எழுதி கொடுத்தது இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம். ஆதியாகம புஸ்தகம் எப்படி நமது விசுவாசத்திற்கு ஆதாரமும் அடிப்படையுமானது, அதே போல வெளிப்படுத்தல் நமது நம்பிக்கையை ஸ்திரப்படுத்தி விசுவாசத்தில் வளரவும் ஜெயங்கொண்டவனாக தேவ சமூகத்திலே நாம் நிற்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு. இந்த புஸ்தகத்தை இதனுடைய 1வது அத்தியாயம் 19வது வசனத்தினுடைய அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து யோவானுக்கு சொல்லுகிறார், நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின் சம்பவிப்பைகளையும் எழுது அப்படிங்கிறாரு. அந்த ஒரு அடிப்படையில் இந்த புஸ்தகத்தை 3ஆ பிரிப்பாங்க. நீ கண்டவை எது, இருக்கிறவை எது, இனி சம்பவிப்பது எது அப்படின்னு. இந்த ஒரு புஸ்தகத்தை போல வேத வல்லுநர்களாக பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாம் நிறைய குழப்பத்துக்குள்ளான புஸ்தகம் எதுவும் கிடையாது. இதுக்கு இதுதான் பிரிப்பாங்க. அதோட ஒரு உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் சாப்டரை இயேசு கிறிஸ்து அவர் கண்டதை முதல் சாப்டர்லையும் 2வது 3வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய அந்த 7 சபைகளுக்கு குறித்த கடிதத்தை இருக்கிறவைகளாகவும் 4வது வசனத்திலிருந்து 4வது அத்தியாயத்திலிருந்து 22வது அத்தியாயம் வரைக்கும் இனி சம்பவிப்பைகள் என்ற பகுதியில் பிரித்து அப்படி படிக்கிறவங்களும் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் இதை 1வது சாப்டர்லேருந்து 3வது சாப்டர் வரைக்கும் இயேசு கிறிஸ்து சபையின் மத்தியில் உலாவுகிறவராக யோவானுக்கு காண்பித்ததுனால அந்த காண்பித்தவைகள் இன்னும் 1லேருந்து 3 சாப்டரையும் 4வது 5வது அத்தியாயத்தை பரலோகத்திலையும் பரலோகத்தில் உள்ள ஆளுகைகளும் அவைகள் என்றென்றும் இருப்பவைகள் அவைகளையும் 6லேருந்து 22 வரைக்கும் இனி சம்பவிக்கிறவைகள் அப்படிங்கிற நிகழ்ச்சியின் அடிப்படையிலும் பிரித்து படிப்பாங்க. ஆனால் இதுவாக இருந்தாலும் நமக்கு இதில் உள்ள எல்லா காரியத்தையும் நம்ம படிப்பது நமக்கு மிகவும் நல்லது. ஆனால் இந்த ஏற்கனவே நம்ம இந்த சபைகளுக்கு கிறிஸ்துவின் செய்தி என்ற அடிப்படையில் இந்த பாடத்தை நம்ம 9 வாரங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். ஒரு போன வருஷம் 8ஆம் தேதி 3வது மாதம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி இதனுடைய இன்ட்ரோடக்ஷனும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சபைகளை குறித்து அந்த செய்தி அவைகளை குறித்து 7 வாரங்களும், கடைசியாக இதனுடைய கன்க்ளூஷன் ஒரு முடிவுரையாகவும் வச்சு
மே மாதம் 10ஆம் தேதி 22வது வருஷம் வரைக்கும் 9 வாரங்கள் இதை நம்ம படிச்சிருக்கிறோம். அதனால இன்னைக்கு திரும்பவும் அதுக்குள்ள நம்ம போகாம சுருக்கமாக, ஆனா அநேக நாட்கள் சென்று விட்டதுனால மே 22ல வச்சது இப்போ 23 கடைசியில் இருக்கிறோம். அதனால அதை திருப்பி ஒரு ரிவைஸ் பண்ணா நல்லா இருக்கும்னாங்க. அதனால இது இன்னைக்கு இந்த 1வது சாப்டர்ல இருந்து 3வது சாப்டர் வரைக்கும் சுருக்கமாக நம்ம மீண்டும் பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம படிக்கிறது 1, 2, 3 சாப்டர் மட்டும்தான். இதுல இந்த எழுதப்பட்ட காலத்தை குறித்து நமக்கு கொஞ்சம் பார்த்துக்கலாம். சுமார் கிபி 95ல இயேசுவுக்கு பின் 95வது இடத்துல பத்மோ என்கிற தீவில சிறையில் இருந்த அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு இயேசு கிறிஸ்துவினாலே வெளிப்படுத்தப்பட்டு இது எழுதப்பட்டது. அவர் சிறையில் இருக்கிற போதே இதை எழுதி முடிச்சிட்டார். அந்த காலத்துல ரோமர்கள் அரசியல் குற்றவாளிகள், தேச விரோதி குற்றவாளிகளை யார்கிட்டையும் கனெக்ஷன் இல்லாமல் இருக்கும்படியாக அடைத்து வைக்கும்படி யாரும் வந்து போக முடியாதபடிக்கு இந்த பத்மு என்கிற தீவு, இந்த தீவு எப்படின்னா கடலின் மத்தியில ஒரு எரிமலை குழம்புகளினால எரிமலை வெடித்து அந்த குழம்புகள் வந்ததுனால உருவான வெறும் பாறைகள் தான், மரம் செடி கொடி எதுவும் இல்லாத ஒரு பாறையான ஒரு பகுதி. இதை ஒரு சிறையாக அவர்கள் பயன்படுத்தி வந்தாங்க. அதுல தான் அப்போஸ்தலர் யோவான் சிறையில் இருந்தார். அதுல அப்போஸ்தலர் யோவான் தான் அந்த சிறையில் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் 1 அத்தியாயம் 9வது வசனத்திலேயே எழுதுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். ஸோ இவர் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருந்ததுனால இவர் தேச விரோத குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்து அங்கே போட்டிருந்தாங்க அப்படிங்கிறார். எந்த காலத்து சரித்திரத்தை தெரியணும்னா கிபி 64ல நீரோ மன்னன் ரோமே ஆண்டு கொண்டிருந்த போது அங்கே ஒரு நகரம் தீப்பிடித்து இருந்தது. காரணம் கிறிஸ்தவர்கள் தான் என்று ரோம் நகரத்திலே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான உபத்திரவத்தை அவன் ஆரம்பித்து வைத்தான். அது ரோம் பட்டணத்தில் மட்டும்தான் இருந்தது. முழு சாம்ராஜ்யத்துக்கும் அது போகலை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த சக்கரவர்த்திகள் வருகிறப்போ அது விருத்தி அடைந்தே வந்து கிபி 81லேருந்து 96 வரைக்கும் அரசாண்ட டொமிஷியன் அப்படிங்கிறவன் காலத்துல ரோம சாம்ராஜ்யம் எங்கும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான உபத்திரவம் பரவி மிகவும் தீவிரமாக இருந்தது. மற்ற சீசரெல்லாம் அவனுடைய சிலையை கோயிலில் வைத்து வணங்க வேண்டும் என்று சொன்னாங்க. அதனால எல்லா ஊர்லயுமே டெம்பிள் ஆஃப் ட்ராஜன் அப்படிம்பாங்க. அதனால சக்கரவர்த்தியின் ஆலயம் பேர் இது பேரு. அதுல மரித்த சக்கரவர்த்திகளுடைய முழு உருவ சிலை அங்க நிறுவப்பட்டிருக்கும். அதை ஜனங்கள் வழிபடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த டொமிஷியன் கொஞ்சம் வித்தியாசமானவன். அவன் உயிரோடு இருக்கிற போதே எனக்கு எல்லா ஊர்லயும் சிலை வைக்கணும், அந்த சிலையை எல்லா ஜனங்களும் வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டளையாக கொடுத்தான். அதுலேயும் விசேஷமாக வருஷத்துல ஒரு நாள் அதற்கு த லார்டி டே அப்படின்னு அவன் பேர் வச்சுக்கிட்டான். அவனுக்கே சொந்தமாக த லார்ட் அண்ட் த காட் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துக்கிட்டான். அன்னைய தினத்துல ரோம சாம்ராஜ்யத்தில் இருக்கிற குடிமகன் எல்லாருமே அந்த கோயில்ல வந்து அவன் சிலைக்கு முன்னாடி இருக்க தூவப்பிடத்துல சீசர் இஸ் த லார்ட் அப்படின்னு சொல்லி தூவம் போட்டுட்டு வணங்கிட்டு போகணும் அப்படிங்கறத ஒரு கட்டளையாக கொடுத்திருந்தான். எல்லாரும் சொல்லலாம், ஆனா கிறிஸ்தவர்கள் சொல்ல மாட்டாங்க. அவங்க சீசர் இஸ் த லார்டு சொல்ல மாட்டாங்க, ஜீசஸ் இஸ் த லார்டு சொல்லுவாங்க. யாரு சீசர் லார்டு சொல்லலையோ அவங்கள வந்து கைது செய்யப்பட்டு தேச குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கி அவர்களை அநேகரை கொலை செய்யக்கூடிய அந்த ஒரு காலகட்டம் இருந்தது. இந்த ஒரு காலகட்டத்துக்குள்ள அப்போஸ்தலர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட மரித்து போனாங்க. யோவான் ஒருவர் தான் இருக்கிறாரு. எருசலேமில் இருந்த தேவாலயமும் தீக்கிரையாகப்பட்டு அங்கிருந்த யூதர்களும் எருசலேமை விட்டு சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. கிறிஸ்தவ மதம் தேச விரோத மதமாக அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டு கிறிஸ்துவை வணங்குகிற ஒவ்வொருவரும் தேடி தேடி பிடித்து சிறையில் அடைக்கப்பட்டோ துன்புறுத்தியோ கொலை செய்யப்பட்டோ வரக்கூடிய அந்த ஒரு காலகட்டம்.
இப்போ அப்போஸ்தலர் ஆகிய யோவான் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அவரும் வயது முதிர்ந்தவர். இந்த நேரத்துல அவரை பிடிச்சு அவர் தேச விரோத குற்றம் சாட்டப்பட்டு பத்ம சிறையில இருக்கிறார். இப்ப ஜனங்களுடைய நிலைமை என்னன்னா, எல்லாரும் மரித்து போனாங்க, இவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. மீண்டும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து போனார். அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருந்து அந்த காலகட்டம் வரைக்கும் பார்த்தா முதல் ஒரு நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இயேசு கிறிஸ்து சீக்கிரமா இப்பவே வந்துருவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் சொன்னபடி அவர் மீண்டும் வருவேன்னு சொன்னாரு, சீக்கிரமா வருவேனர், வரல. இருக்கிற கடைசி இந்த அப்போஸ்தலனும் மரித்து போயிடுவார், இதுக்கப்புறம் கிறிஸ்தவமே அழிந்து போய்விடுமோ அப்படின்னு அஞ்சி கொண்டிருந்த ஒரு நேரத்துல இயேசு கிறிஸ்து அந்த சிறையில இருந்த அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தரிசனம் கொடுத்து அவரை எழுத சொல்லுகிறார். இது சபைக்கு புத்துயிர் கொடுத்து நம்பிக்கையை ஸ்திரப்படுத்துவதற்கும் விசுவாசத்தில் பொறுமையோடும் முன் செல்ல ஊக்குவிப்பதற்கும் கொடுக்கப்பட்ட செய்தி. அது மாத்திரம் கிடையாது, இது முடிவு அல்ல. நீங்க இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கிறது எண்டு அல்ல. இதற்கு அப்புறம் தான் வருவதற்கு முன் அநேக காரியங்கள் சம்பவிக்க வேண்டும். சோ அந்த காரியங்களை அவர் வெளிப்படுத்தி இன்னென்னலாம் நடந்து வருகிற போதுதான் நான் வருவேன். நீங்க நினைக்கிற மாதிரி இது இப்போ உடனே கிடையாது. இந்த ரோம சாம்ராஜ்யம் கிறிஸ்தவத்தை அழித்து விடாது அப்படிங்கிறதுக்காக இது முடிவு அல்ல, இனிமே என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன் அப்படின்னு எழுதி இது யோவானுக்கு கொடுத்து யோவான் அதை எழுதி எல்லா சபைகளுக்கும், முக்கியமாக ஆசியாவில் இருந்த 7 சபைகள், அவைகள் தான் ரொம்ப ஆவிக்குரிய நிலைமையில வளர்ந்து போய் ஆனா ஒரு உபத்திரவத்துக்குள்ளாக பாடுகளுக்குள்ளாக கடந்து போய்கிட்டு இருந்தது, அந்த சபைகள் மூலமாக கொடுத்து அதுக்கு மாத்திரம் அல்லாமல் அனைத்து சபைகளிலும் வாசிக்கும்படியாக இது கடிதமாக எழுதி கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு ரோம சாம்ராஜ்யம் இல்லை, ஆனா சபை இன்னைக்கு இருக்குது. அன்னைக்கு ரோம சாம்ராஜ்யம் சபையை அழித்து விடும் நினைச்சாங்க, ஆனால் ரோம சாம்ராஜ்யம் இன்னைக்கு இல்லை, ஆனா சபை இன்னைக்கு இருக்குது. ஆனா அன்றைக்கு ரோம சாம்ராஜ்யம் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்பினதை போலவே இன்றைக்கும் உலகம் எங்கும் கிறிஸ்தவத்திற்கு எதிர்ப்பும் விரோதமும் எழும்பி பெருகி வருவதை நம்ம பார்க்கலாம். எல்லா இடத்துலயும் அந்த ஒரு எதிர்ப்பு, ஒரு விரோதமான போக்கு உலகளாவிய அளவில் வருகிறத நம்ம பார்க்கலாம். தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கு அப்படிங்கிறது அறிந்த சாத்தான் அவன் ஆளுகைக்கு கீழாக இருக்கக்கூடிய அதிபதிகள், ராஜாக்கள் இவர்கள் எல்லாம் வைத்து அதிகார துஷ்பிரயோகம், உபத்திரவம், எதிர்ப்புகள் இதன் மூலமாக சுவிசேஷ அறிவிப்பையும் சபை வளர்ச்சியும் தடை செய்யும்படியாக அவன் முயன்று கொண்டே வருகிறான். இதை முந்தி எப்பவோ பார்க்கலாம், ஆனா இப்ப கிட்டத்தட்ட தினசரி செய்தியாகவே நம்ம அதை பார்க்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவமோ அடி உதயம் இல்லாத நாளே கிடையாது. சபை சரித்திரத்துல கடந்த ஒரு 5-6 வருடங்களிலே மரித்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி அவ்வளவு பேர் இரத்த சாட்சியாக மரிக்கப்படவில்லை. இதுவரை மரித்தவர்களை காட்டிலும் இப்ப இந்த கடந்த ஒரு 5-6 வருடத்துல உலகளாவிய அளவுல கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நின்று மரித்தவர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி அப்படிங்கிறது நமக்கு குறிப்புகள் கொடுக்குது. உதாரணத்துக்கு சீனா தேசம் ஒரு 5-6 வருடத்திற்கு முன்னாடி உலகத்திலே அதிகமான கிறிஸ்தவர்கள் இருந்ததும் கிறிஸ்தவம் வேகமாக வளர்ந்து வந்த ஒரு தேசம் அது. ஆனா இன்னைக்கு அந்த தேசத்துல நோ ரிலீஜியன் லா இருக்குது. கிறிஸ்தவம், புத்த மதம், அங்க இருந்த பழமையான மதங்கள் இவைகள் எல்லாமே தடை செய்யப்பட்டது. சபை இருந்த இடங்கள்லாம் புல்டோசரால் இடிச்சு எடுத்துட்டாங்க. அங்க இருந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் கைது பண்ணிட்டு போனாங்க. என்னானாங்கன்னு தெரியல, இன்ன வரைக்கும் தெரியல. சபைகள், ஆராதனைகள் என்று யாரும் கிடையாது. யாராவது பைபிள் வச்சிருந்தான்னா அவனுக்கு ஜெயில் தான். ஜெயில் தானா உள்ள போவான், என்னைக்கு வருவாங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமாக போய்கிட்டு வருது. அதற்கு அடுத்தபடியாக ஜனத்தொகை அதிகம் உள்ள 2வது நாடு இந்தியாவு தான். இந்தியாவில் நமக்கு நல்லாவே தெரியும், கிறிஸ்தவத்துக்கு விரோதமான ஒரு காரியங்கள் தான் இன்னைக்கும் ஃபுல்லாக ஆளுங்கட்சியிலேருந்து எல்லா இடத்துலையும் போய்கிட்டே வருது. இது ஒரு பக்கம். இது பிசாசு வெளியே இருந்து சபையை உடைப்பதற்கு செய்யக்கூடிய முயற்சி. அதே சமயத்தில் அவனுடைய இன்னொரு முயற்சியும் உண்டு.
கள்ள ஊழியர்கள், கள்ள உபதேசங்கள் வழியாக சபை பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சபை தன் அழைப்பை அறியாமல், எதற்காக அழைக்கப்பட்டேன், என்னுடைய நித்தியம் என்ன, நான் எங்க போகணும் அப்படிங்கிறத மறந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி உலக பிரகாரமாகவே, உலகத்துல எல்லாரும் செய்யற மாதிரியே செஞ்சு உலக பிரகாரமாகவே மாறி போய்கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரி நிலையில் உள்ள சபைக்கு தேவை இந்த வெளிப்படுத்தல் 1, 2, 3 அத்தியாயம். இதுல முக்கியமாக இன்றைக்கு சபைக்கு அவசியம் தேவை என்ன அப்படின்னா, இயேசு இப்பொழுது யார், எப்படி இருக்கிறார் அப்படிங்கிற அறிவு அநேக கிறிஸ்தவர்களுக்கோ சபைகளுக்கோ கிடையாது. அது இல்லாததுனால அநேக சபைகளிலே அவருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கே உரிய அந்த முதன்மை ஸ்தானமும் மகிமையும் இல்லை. இந்த வெளிப்படுத்தல் 1வது அத்தியாயத்தில் நம்ம பார்க்கிறோம். 3.5 வருடம் இயேசுவோடு கூடவே இருந்தவர் யோவான். அவர் மார்பிலே சாய்ந்திருந்தவர். அவர் தன்னை குறித்து எழுதுகிறது போல இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் எழுதுவார். இயேசுவின் மேல் அன்பாயிருந்த சீசன் கிடையாது, இயேசு ஒரு சீசன் மேல ரொம்ப அன்பா இருந்தார், அந்த சீசன் அப்படின்னு எழுதுவார். அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்த அந்த யோவான் இயேசு கிறிஸ்து உயிர்த்து பரமேறி போனதுக்கு அப்புறம் 60 வருடங்கள் கழித்து அவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். யோவானுக்கு அப்போது வயசு ரொம்ப ஆகிப்போச்சு, ஒரு 60 வருடங்கள் ஆகிப்போச்சு. அந்த 60 வருடம் கழித்து அவர் அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார். பத்ம சிறையிருப்பில் இருந்து அவரை கண்ட உடனே செத்தவனை போல பயத்தில் அவர் பாதத்தில் கீழே விழுந்தார். காரணம், அவர் கண்ட இயேசு. அவர் பூமியில 3 வருஷம் இருந்தபோது இருந்தவரை போல அவர் இல்லை. இப்ப அவர் வேற மாதிரி இருக்கிறார். அவருடைய உண்மையான இப்பொழுது உள்ள அந்த ஸ்தானத்துல, அந்த பொசிஷன்ல அவர் அவனுக்கு காட்சி கொடுத்தார். அவருடைய இப்பொழுதைய நிலைமையை, இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் கண்ட உடனே யோவான் செத்தவனை போல அவர் பாதத்துல விழுந்தார். இதுல நம்ம 1வது அத்தியாயத்துல பார்க்கலாம். 10வது வசனத்துல ஒரு குறிப்பு படுகிறது. கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன், அப்போது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிய சத்தத்தை கேட்டேன். அது அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். நீ காண்கிறதே ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவிலிருந்து எபேசு, சிமர்னா, பெருகமு, தேத்திரா, சாரதை, பிலதெல்பியா, லவோதோக்கியா என்னும் பட்டணங்களில் 7 சபைகளுக்கு அனுப்பு என்று சொன்னது. அப்போது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். அந்த எக்கால சத்தம் போல ஒரு பெரிய சத்தம் கிடைச்சு, அந்த சத்தம் யாரா அப்படின்னு பாக்குறாக்கா திரும்புறார். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். மனுஷகுமாரனை கண்டேன்னு சொல்லல, அவரை போலவே இருந்த ஒருத்தரை நான் பார்த்தேன் அப்படிங்கிறார். அவர் சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போல உறைந்த மலையை போல வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது. வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையா பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். ஸோ அவருடைய இப்பொழுதைய காட்சியை கண்ட உடனே செத்தவனை போல அவர் பாதத்தில் விழுந்தார். இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய ஒரு பிக்சர் படம்னா இதுதான். ஆனா இது இல்லை. இன்றைக்கு அநேக சபைகளிலே இன்னைக்கு மரியாள் கையில் உள்ள குழந்தை இயேசுவாக வச்சுக்கிட்டு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்ல தச்சன் யோசேப்பினுடைய குமாரனாக, அல்லது தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு ஊழியக்காரனாக, ஒரு ஊழியக்கார மனிதனாக, இல்லைன்னா எல்லாராலும் கைவிடப்பட்டு பரிதாபமாக சிலுவையில தொங்குகிற ஒரு மனிதனை போல இந்த உருவங்களை வைத்து இவர் தான் இயேசு, இவர் தான் இயேசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இல்ல, இன்னைக்கு அவரு சர்வலோக ராஜாவாக, மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் அதிகாரம் உடையவராக, எல்லா மனிதரையும்
நியாயம் தீர்க்க இருக்கும், நியாயமுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். இந்த ஒரு அறிவு வந்தாதான் அவருக்கு பயப்படுகிற பயம் வரும். அவருக்கு பயப்படுகிற பயம் வந்தாதான் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் மரியாதையும் கொடுக்கப்படும். இன்று அந்த பயம் இல்லாததுனால துணிகரமாக பல காரியங்கள் நடக்கிறது. ஆலய ஆராதனைகளே நினைச்ச போது வரலாம், நினைச்ச போது போகலாம், போன் பேசிக்கிட்டே இருக்கலாம், மொபைல் பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கலாம். ஒரு ராஜாவின் முன்னாடி இதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. அந்த ஒரு பயம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. அவர் யாருங்கிற அறிவு இன்றைக்கு சபைகளுக்கு வேணும். இரண்டாவதாக அவர் 2வது அத்தியாயத்தில் 3வது அத்தியாயத்தில் உள்ள சபைகளுக்கு அவர் எழுதுகிற போதே நான் யாராக இருக்கிறேன்னு தன்னை குறித்து ஒரு விளக்கம் சொல்லுகிறாரு. சொல்லுகிற போதே அவர் சொல்லுகிறத கேட்கலாம். 2வது அத்தியாயம் 1வது வசனத்துல எபேசு சபைக்கு எழுதுகிற போது 7 நட்சத்திரங்களை வலது கையில ஏந்தி இருக்கிறவன் நான் சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு. அதற்கப்புறம் 2வது அத்தியாயத்துல 12வது வசனத்துல பெர்கமு சபையின் தூதனுக்கு எழுதுகிறது என்னன்னா, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது அப்படிங்கிறார். அப்புறம் 2வது அத்தியாயம் 18வது வசனத்துல தேத்திரா சபைக்கு என்ன சொல்லிடுறாருன்னா, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ சபைக்கு வரையிலே நான் இந்த மாதிரி வருகிறேன்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு உருவத்திலேயோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லயோ இயேசு கிறிஸ்துவை யாருமே கற்பனை பண்ணி பார்த்ததே இல்லை. ஆனா அவர் நான் சபைக்குள்ள நான் இப்படித்தான் வந்து நிக்கிறேன் அப்படிங்கிறார். ஏனென்றால் அவருடைய லெவல் அப்படி ஒரு பயமுறுத்தக்கூடியது. ஏனென்றால் அந்த சபைகளிலே அவரை குறித்த பயம் இல்லை, அன்பு இல்லை, பிரியம் இல்லை, பயம் இல்லை. அதற்காக அவர் அந்த மாதிரி வர வேண்டியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அடுத்ததாக அவர் ஒரு காரியம் சொன்னார். உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத அவருடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறேன் என்று வாக்கு கொடுத்தார். இது நமக்கு தெரியும். சீசர்கள் கடைசியில் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, நான் என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், அதனால நீங்க தைரியமா இருங்க. ஏன்னா அவருக்கு தெரியும், நான் இன்னைக்கு ராத்திரி என்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அடிச்சு கொண்டுருவாங்க தெரியும், நீங்க பயந்து ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர்களை தேர்தல் சொல்ல முடியும். என் சமாதானத்தை கொடுக்குறேன், உலகம் கொடுக்குற பிரகாரமாக இல்லை, என் சமாதானத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனாரு. அதே இயேசு கிறிஸ்து இன்று சபைகளுக்கு தன் கற்பனைகளை கொண்டு கைக்கொண்டு, அவர் சொன்ன கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு சாட்சியாக ஜீவித்து உலகம் மாமிசம் பிசாசுகளை மேற்கொண்டு ஜெயித்தவனாக வருகிறவனுக்கு அவர் மாத்திரமே கொடுக்க இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை சபைக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். இது உலகத்தில் எங்கேயும் யார்கிட்டையும் வாங்க முடியாது, எங்கேயும் அவர் ஒருத்தர் தான் கொடுக்க முடியும். அதை யாருக்கு கொடுக்கிறார் என்றால் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து சாட்சியான கிறிஸ்தவ சாட்சியான ஜீவியம் ஜீவித்து தன்னுடைய சுபாவம் உலகம் மாமிசம் இவைகள் பிசாசு இவைகளை ஜெயித்தவனாக வருகிறவனுக்கு அவர் மாத்திரமே கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை சபைக்கு வாக்கு கொடுக்கிறார். அதுல என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, 2வது அத்தியாயம் 7வது வசனத்துல தேவனுடைய பரதேசின் மத்தியிலே இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு புசிக்க கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. இது ஏதேன் தோட்டத்துல ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் பாவம் செய்ததன் விளைவாக அதை புசிக்க கூடாமல் அவனுக்கு மறுக்கப்பட்டது. இனி அதுல புசித்தின் என்னைக்கு உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு அவனுக்கு தடை செய்யப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அதை தேவனுடைய பரதேசில இருக்கிறது, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு நான் புசிக்க கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. 2வது அத்தியாயம் 10வது வசனத்துல ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் அப்படிங்கிறாரு. 2ஆம் மரணத்தினாலே நீ சேதப்படுவதில்லை அப்படிங்கிறாரு. இன்றைக்கு அந்த 2ஆம் மரணத்தை குறித்தே நிறைய பேருக்கு அறிவு கிடையாது. வேதம் மரணம் 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 பாவத்தின் சம்பளம் மரணம் சொன்னா அது இந்த 2வது மரணத்தை தான் சொல்லுது. மாம்ச பிரகாரம் மரணத்தை அது நித்திரை செய்கிறான் அப்படின்னு தான் சொல்றாரு. இதைத்தான் ஒரு முக்கியமான மரணம் அப்படிங்கிறாரு. அந்த மரணம்
தேவனை விட்டு நிச்சயமாக பிரித்து போடப்படும். அதை குறித்து சொல்லுகிறார். அப்புறம் 2வது அத்தியாயம் 17வது வசனத்துல, நான் மறைவான மன்னாவை தருவேன், வெண்மையான குறிகளை உனக்கு தருவேன். குறிகள் அப்படின்னு சொல்றாங்க, அது நமக்கு நம்ம பாஷையில வச்சுக்கலாம் மெடல். ஒரு ஆர்மியில ஒரு வெற்றிகரமான ஒரு சாதனையை பண்ணவங்களுக்கு ஒரு மெடல் கொடுப்பாங்க. அந்த மெடல் வச்சிருக்கவனுக்கு நிறைய சலுகைகள் உண்டு, ஒரு கௌரவம் அதிகாரம் உண்டு. அதே போல ஒரு வெண்மையான குறிகளை உனக்கு தருவேன்கிறாரு. இப்போ 2வது அத்தியாயம் 26 27 வசனத்துல, ஜாதிகளின் மேலே உனக்கு அதிகாரம் கொடுப்பேன், இரும்பு கோலால் நீ அவைகளை அரசாளுவாய், விடிவெள்ளி நட்சத்திரத்தை உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறார். அதாவது என்னோடு கூட நீ அரசாளுவாய் ஜாதிகளை. இன்னைக்கு எந்த ஏரியாவில் ஊழியக்காரனை சுற்றி தெரியும், நாளைக்கு அந்த ஏரியாவில் உன்னை நானே அதிபதியாக வைப்பேன். யூ ஆர் மை கவர்மெண்ட். நான் ராஜா, என்னுடைய அரசாங்கம் நீங்க தான், என்னுடைய கவர்மெண்ட் நீங்க தான், என்னுடைய கவர்மெண்ட் ஸ்டாஃப் நீங்க தான். என் சார்பாக உன்னை எங்க அதிகாரம் கொடுப்பேன் அப்படிங்கிறார். அடுத்தபடியாக 3வது அத்தியாயம் 5வது வசனத்துல, வெண் வஸ்திரம் உனக்கு தரிப்பிக்கப்படும் அப்படிங்கிறார். 3வது அத்தியாயம் 12வது வசனத்துல, தேவனுடைய ஆலயத்திலே உன்னை தூணாக்குவேன், முக்கியமான ஒரு புள்ளியா மாத்திடுவேன். தேவனுடைய ஆலயத்துல நீ அதை விட்டு வெளியே போவதே வருவதில்லை, நீ அங்கதான் இருப்ப, உனக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறார். தேவனுடைய நகரத்தின் நாமத்தை, தேவனுடைய நாமத்தை, என் நாமத்தை, புதிய நாமத்தை உனக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கிறார். 3வது அத்தியாயம் 21வது வசனத்துல, என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படியாக உனக்கு நான் அருள் செய்வேன். அப்படின்னா என்னுடைய ரைட் என்னென்னவோ, என்னுடைய அதிகாரம் என்னவோ எல்லாத்துலேயுமே உனக்கு ஈக்குவல் ரைட் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறார். என்னோடு சிங்காசனத்தில் உன்னை உட்கார செய்வேங்கிறார். இவைகள் தான் சபைக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த ஆசீர்வாதங்கள், அவர் கொடுக்கக்கூடிய காரியங்கள். இதை நோக்கித்தான் நம்மளுடைய கிறிஸ்தவ பயணம் இருக்க வேண்டும், இருக்கணும். ஆனா இன்றைக்கு அநேக சபைகளிலே இதை பற்றிய உபதேசம் இல்லை, இது சொல்லப்பட்ட அந்த காரியங்களை குறித்த உபதேசங்கள் இல்லை. அதனால பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களுக்கு இதை பற்றி அறிவும் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவார் செத்தனா நான் பரலோகம் போயிடுவேன், போய் என்ன செய்வேன், பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடி துதித்து ஆராதித்து கொண்டே இருப்பேன். இல்லை, அப்படி இல்லை. பெருமையான கிறிஸ்தவர்களுக்கு அதனுடைய பிற்காரியங்களை குறித்த ஒரு விளக்கமே இல்லை. அதனாலதான் இதுல தெளிவாக எழுதி நமக்கு கையில் கொடுத்தார், என்னென்ன நடக்குங்கிறதெல்லாம் எழுதி கொடுத்துட்டார். பவுல் கொலைசேர் சபைக்கு எழுதுகிற போது கொலைசேர் 3:1-4 அவர் ஒரு காரியத்தை சபைக்கு சொல்லுகிறார். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் என்றால் ஞானஸ்நானத்தினால அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு அதனாலே மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவனாக இருந்தாயானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளே தேடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அவர் எப்படி மரித்து உயிர்த்தெழுந்து மகிமையோடு வந்தாரோ அதே போலவே நீங்களும் மகிமையோடு வருவீர்கள். அதனால அந்த மேலான காரியத்தை நாடுங்க, பூமியில் உள்ள காரியத்தை நாடாதீங்கிறார். அதே போல் எபேசு சபைக்கு ஜெபம் பண்ணுகிற போது அவர் அந்த சபைக்கு ஜெபம் பண்ணுகிற போது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எபேசியர் 1வது அத்தியாயத்துல உங்களுக்காக நாங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணின்னு ஆரம்பிச்சு அதுல ஒரு பாயிண்ட் சொல்லுகிறாரு. 18வது வசனத்துல, தாம் அதாவது இயேசு நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், அவர் என்னை அழைச்சிட்டாருன்னு அவர் பின்னாடி போறேன், அதனால எனக்கு என்ன கிடைக்கும், அந்த நம்பிக்கை இன்னதென்றும் சொல்லி அதை முடிக்கிற போது, இதை நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அதுல 4 பாயிண்ட் எழுதுறார். 4 பாயிண்ட் இது முக்கியமான பாயிண்ட். அவர் என்னை அழைத்தார், அதனால எனக்கு என்ன கிடைக்கும், நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்னங்கிறத தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, என்னை அழைத்துட்டுல என் பின்னாடி வருகிறவனுக்கு நான் இதையெல்லாம் தருவேங்க. இதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, இதை நோக்கிய
நோக்கம் இருக்க வேண்டும், ஓட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்றைக்கு நம்ம பார்க்குற பெரும்பான்மையான சுவிசேஷகர்களும் இந்த டிவி பிரசங்கிகள் அநேக ஊழியர்கள் சபையாருக்கு இயேசு கொடுக்காத வாக்கு தத்தங்களையும் இயேசு கொடுக்காத ஆசீர்வாதங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே கூறுகிறார்கள். ஆனா அவங்க சொல்றதெல்லாம் வேதத்துல எழுதியிருக்கிற வசனம் தான், வேற எங்கேயும் எடுத்து கொடுக்கல, வேதத்தில் எழுதியிருக்கிற வசனத்துல தான் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா அவைகள் எல்லாமே பழைய ஏற்பாட்டில் உள்ள நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருக்கிறவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி நீ செய்கிற போது என்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமும் அந்த அந்த சூழ்நிலையிலே அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும். இது கிறிஸ்துவின் கீழ் புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கு நான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக மாறிடும். இது நமக்கு இருக்கக்கூடிய பரலோக தரிசனம், பரலோக அந்த சிந்தையை மாற்றி கண்களை பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்கே திசை திருப்பிடும் என்று அநேக இடங்களில் அப்படித்தான் ஆகுது. பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்கே திசை திருப்பி விட்டோம். குறுகிய இடுக்கமான வழியாக ஜீவனுக்கு மேல் நோக்கி செல்ல வேண்டியவன் அகலமான விசாலமான பாதையிலே இன்னைக்கு கீழ் நோக்கி இறங்கி போக ஆரம்பித்து விடுகிறார்கள். அன்றைக்கு இந்த சபைகளுக்கு எழுதின கடிதத்தில் இயேசு சில காரியங்களை நான் வெறுக்கிறேன், இவைகளெல்லாம் செய்யாத, இதெல்லாம் தப்பு, இது செஞ்சேன்னா உன்னை நான் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் சொன்ன காரியங்களிலே அதிகமானவை இன்றைக்கு நமது சபைகளில் ஊடுருவி இருப்பதை நம்ம பார்க்கலாம். எபேசு சபையை போல பிஸியா இருந்த சபை கிடையாது. அவர் சொல்றார், உன் கிரியை, உன் பிரயாசம், உன் பொறுமை, நீ பொல்லாதவர்களை செய்யக்கூடாமல் இருந்தது, அப்போஸ்தலர் அல்லாத அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறது கண்டறிந்தது, நீ சகித்து கொண்டு இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது, என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதாக இருக்க, ஆனாலும் நீ ஆதியில கொண்டு வந்து அன்பை விட்டு விட்டாய் அப்படிங்கிறது. வாரத்தில் 7 நாளும் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது சர்ச்சில், ஆனா அது ப்ரோக்ராம் ஓரியன்டாக ஓடிக்கொண்டே இருக்கிறதே ஒழிய அன்பின் நிமித்தமாக அந்த காரியங்கள் இல்லை. ப்ரோக்ராம்ஸாகவே இருக்குது. அதனுடைய நோக்கம் என்ன? அன்பின் நிமித்தமாக கிறிஸ்துவை நேசிக்கிறேன், அங்க இருக்கிறவனை நேசிக்கிறேன், அவனுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது இல்லாம எங்க சபையில இது பழக்கம், நாங்க இப்படி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி செய்துக்கிட்டே போறாங்க. இன்றைக்கு அநேக சபைகள்ல வருஷம் கன்வென்ஷன் வச்சிடணும், வருஷம் கண்டிப்பா விபிஎஸ் நடத்திடணும், வருஷம் ஒரு யூத் ரிட்ரீட் நடத்திடணும். அநேக அந்த ஆராதனை ஒழுங்குகள் ஏற்கனவே பிக்ஸ் பண்ணியாச்சு, அந்த ரொட்டீனாக போகணும் அப்படின்னு போகுது ஒழிய அதுல அந்த அன்பின் நிமித்தமாக செய்யப்படுவது இல்லை. இதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இரண்டாவதாக, அன்றைக்கு அவர் வெறுத்த அநேக காரியங்கள், வேசித்தனம், விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசித்தல், கிறிஸ்துவின் கற்பனைகளை காட்டிலும் ஒரு தீர்க்கதரிசியை உயர்த்தி அவனுக்கு பின்பற்றி சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இதை அவர் எழுதுகிறார், தெளிவாக எழுதுகிறார். தீத்திர சபையில இதெல்லாம் மோசமா இருக்குன்னு அவர் எழுதுகிறார். ஆனாக்கு இது எல்லாமே இன்றைக்கு அநேக சபைகளிலே ஊடுருவி போய் இருப்பதை நம்ம பார்க்கலாம், நன்றாக நம்ம பார்க்க முடியும். இல்ல ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை அப்படின்னு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிற போதே காதுள்ளவன் கேட்க கடவன் என்று தனி மனிதனை பிரிக்கிறார். இது பொதுவாக வரக்கூடிய ஒரு செய்தி தான். ஆனாலும் அதை பொதுவாக எல்லாரும் கேட்கறது இல்லாம இதை கவனமாக காது கொடுத்து கேட்கிறவன் எவனோ. அதனாலதான் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். இது எல்லாரும் கேட்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் காது உள்ளவன் எவனோ அவனை கேட்டுக்கோ, இத நீ முன்னேறி பழைச்சு வா அப்படின்னு வாணி கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்து சபைகளுக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு. ஆனா எல்லா ஆசீர்வாதங்களுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சேர்த்தாரு. இது யாருக்குன்னா, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தான் இதை நான் தருவேன் அப்படிங்கிறார். சண்டே சர்ச்சுக்கு வர்றதுனாலயோ, நான் காணிக்க கொடுக்கறதுனாலயோ, தைத்து கொடுக்கறதுனாலயோ
எனக்கு இது கிடைக்க போறதில்லை. அவர் கட்டளைகள் கீழ்ப்படிந்து சாட்சியான ஜீவியமாக ஜெயங்கொண்டவனாக எவன் எழும்பி வருகிறானோ அவனுக்கு தான் இதெல்லாம் நான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் தனி மனிதனை கொடுக்கிறார். இது ஒரு இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தனுக்காக. முக்கியமாக இதை ஆரம்பிக்கிற போதே இந்த புஸ்தகத்துக்கு உரிய ஒரு விசேஷ தன்மை. 1வது அத்தியாயம் 3வது வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. அன்றைக்கு சமீபமாய் இருந்ததை காட்டிலும் இன்றைக்கு மிக சமீபமாக இருக்கிறது. அதனால இதை வாசிப்பதும் திரும்ப திரும்ப வாசிப்பதும் இதில் சொல்லப்பட்ட காரியங்களை கேட்பதும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுவதும் அதுதான் முக்கியம். பாக்கியவான்கள், ஏனென்றால் காலம் சமீபமாக இருக்கிறது. ஒரு ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய புஸ்தகம் இந்த புஸ்தகம். அது மாத்திரமல்ல, விசேஷமாக இந்த புஸ்தகத்தில் கடைசியில் ஒரு வார்த்தை இருக்கு. 22வது அத்தியாயத்தில் ஒரு வசனம் உண்டு. 22ல் 18-19. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாவது கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாவது எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவையிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கிற இந்த புஸ்தகம் கடைசியாக இதில் எதையாவது நீ எக்ஸ்ட்ரா சேர்த்த உனக்கு வாதைகளை சேர்த்துருவேன், நீ எதையாவது எடுத்த முதல்ல ஜீவ புஸ்தகத்தை உன் பேரை கிறுக்கிடுவேன், அப்புறம் உனக்கு பரலோகம் கிடையாது, நரகம்தான். பரிசுத்த நகரத்தில் உனக்கு பங்கு கிடையாது, இந்த புஸ்தகத்தில் சொன்னப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கு கிடையாது என்கிற ஒரு சாபத்தோடையும் இந்த புஸ்தகத்தை கொண்டு வந்து முடிக்கிறாங்க. லாஸ்ட் டைம் அநேகமாக சொன்ன போது இந்த சபைகள் செய்தியோடு நிறுத்திக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வரமாட்டேன்னு சொன்ன காரணமே இதுதான். சொந்தமாக எதையும் இதில் இருக்கிறத எடுத்து சொல்வது தேவன் மிக மோசமாக பார்க்கிறார் இந்த ஒரு புஸ்தகத்தை மட்டும்தான். அதனால இதை ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஆனால் இண்டிவிஜுவலாக தனியாக உட்காந்து நீங்கள் இதை வாசிக்கிற போது ஆவியானவரே இதை எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குற போது, ஏன்னா காதுள்ளவன் கேட்க கடவுன்னு நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க, ஆவியானவரே நான் இதை படிக்கிறேன், இதனுடைய அர்த்தத்தை எனக்கு சொல்லுங்க என்று கேட்டு நாம் படிக்க, தனியாக உட்காந்து தியானிக்க வாசிக்க நம்ம உட்கார்ந்தா அநேக காரியங்களை தேவன் வெளிப்படுத்துவார். ஆனால் இன்றைக்கு இந்த புஸ்தகத்தில் உள்ள காரியங்களுக்கு அநேக சபைகள் தங்களுடைய சொந்த டாக்டரினை சார்ந்து சத்தியத்தை சார்ந்து இதுக்கு இதுதான் அர்த்தம், இது தப்பு, இது இவன் தான் இந்த ஆளு, அவன் தான் அந்த ஆளு அப்படின்னு சொல்லி அநேக வியாக்கியானங்கள் விளக்கங்களை கொடுக்குறாங்க. ஆனா நம்ம அந்த காரியங்களை குறித்து தலைவலிக்குள்ள போகாம ஆண்டவர் இதுல எனக்கு என்ன சொல்லுகிறார், நான் என்ன செய்யணுங்கிறாரு, என்ன செய்யக்கூடாதுங்கிறாரு, நான் எதை கடைப்பிடிக்கணும் எதை கடைப்பிடிக்க கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு போகிற போது இந்த வம்புகளில் விட்டு விலகி நம்ம போய்க்கலாம். இந்த பிற்காலத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள் 6வது சாப்டர்ல இருந்து 20வது சாப்டர் வரைக்கும் உள்ள காரியங்களுக்கு அநேக வேத பண்டிதர்கள் அநேக வேறு வேறு விதமான வியாக்கியானங்கள் விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அவர் சொல்றதை கேட்டால் அதுதான் ரைட்டு போல இருக்கும், இவர் சொல்றதை கேட்டால் இது சரிதாங்கிறது போல இருக்கும், 3வது ஒரு சொல்றதை கேட்டால் அவர் சொல்றது சரிதாங்கிறது போலயே இருக்கும். ஆனா எந்த ஒரு டாக்டரினையோ இதையோ சேராம ஆண்டவரை எனக்கு வெளிப்படுத்தும் அப்படின்னு போகிற போது ஆண்டவர் அதற்கு பின்னாடி இருந்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதற்கு காரணம் என்னங்கிறதுக்கு நான் ஒரே ஒரு காரணம் தான் சொல்றேன். இந்த புஸ்தகம் எழுதி அனுப்பப்பட்ட அந்த ஆசியாவில் பகுதியில் இருந்த 7 சபைகளிலே இருந்த ஜனங்கள்ல யாருமே ஞானிகள் கிடையாது, வேத வல்லுநர்கள் அறிஞர்கள் கிடையாது, எல்லாருமே சாதாரண மனிதர்கள் தான். அதுலேயும் ஒரு 50% கீழே அடிமைகளாக இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க தான்.
சாதாரண மனிதர்கள் தான். ஸோ அவங்களுக்கு தான் அது எழுதி கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு அது புரிஞ்சதுன்னா காமன் மைண்டோட காமன் சென்ஸோட நம்ம இதை வாசிச்சுக்கிட்டே போனோம்னா நமக்கும் புரியும். ஆழமான ஆவிக்குரிய ரகசியங்களை தேடுவோம். இந்த முத்திரை இது எதை சொல்லுது, உடைச்சிருச்சா, என்னைக்கு உடைக்குது, என்ன போகுது, இப்போ உடைச்சிருச்சா, இன்னும் எவ்வளவு நாள் ஆகுது, இந்த மாதிரி அதனுடைய காரியங்களே பின்னாடி இந்த காலம் எப்போ ஊதுனாங்க, அது எப்போ வருது, அது என்ன, இந்த காலகட்டங்களை தேடி உள்ள போய்கிட்டே இருந்தா அதுல என்ன ஒரு சிக்கல் வரும்னா, இதற்கு பின்னாடி தேவன் நமக்கு கொடுக்குற செய்தியை நம்ம ஏற்றுக்கொள்ளாம விட்டுருவோம். அவர் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னாரு. இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் ஏன் கண்ட்ரோல்ல இருக்குது, அப்பப்ப நடக்கும், அது நடக்கட்டும். இதுல நம்ம விலைக்கு காத்து கொள்வதற்கு நம்ம சரியா இருக்கணும். இத திரும்ப திரும்ப மெதுவாக வாசிக்கலாம். டைம் எடுத்து தனிமையாக உட்கார்ந்திருந்து ஆண்டவரே பேசும் என்று சொல்லி வாசிச்சு கொண்டே போவது நல்லது. அடுத்த வாரத்துல நம்ம படிக்கக்கூடியது யோவான் 4:5-2 அத்தியாயம். இந்த 4:5-2 அத்தியாயங்களும் பரலோக தரிசனம், யோவான் கண்ட பரலோக தரிசனம். அதுல நமக்கு தெரிய வேண்டிய காரியங்கள் என்ன. 1வது அத்தியாயத்துல நம்மளுடைய இரட்சகராகிய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் பார்த்துட்டோம். இனி அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பரலோகம் அங்க எப்படி இருக்கு, அங்க இருக்கிற கவர்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத 4வது 5வது அத்தியாயத்துல நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அதற்கப்புறம் வர்றதுதான் கொஞ்சம் குழப்பமான சப்ஜெக்ட். 6லிருந்து 22 அல்ல 20 வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் போகும். அதுக்குள்ள அநேக வேற வேற வியாக்கியானங்கள் உண்டு. பட் நம்ம எல்லாருதையுமே கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். அவங்க அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, இப்படி எது கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கொள்ளலாம். ஆனா நம்ம கடந்து செல்ல வேண்டிய பாதையில நம்பிக்கையோடு இந்த சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எனக்கன்று தேவன் வைத்திருக்கிறது, அதை நான் ஜெயம் கொண்டவனாக மேலே சென்று சுதந்திரிக்க வேண்டும். என்ன வந்தாலும் சரி, நான் அதை ஜெயம் கொண்டவனாக செய்ய வேண்டும். அந்த ஒரு அறிவோட போவோம். இந்த வெளிப்படுத்தலை குறித்து சரியாக சபைகளில் போதிக்கப்படாததுனால, இதை குறித்து சரியான விளக்கங்கள் சபைகளில் இல்லாததுனால அநேக கள்ள உபதேசக்காரர்கள் இதில் உள்ள வசனங்களை எடுத்து நமக்கு சொல்லி, உங்க சபையில இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல பாரு, நான் சொல்லிக் கொடுக்குறேன் பாரு என்று அவங்கள ராங் டீச்சிங்ஸ்குள்ள வழிநடத்தி கொண்டு போயிடுறாங்க. மிக முக்கியமானவங்க அதுல யெகோவா விட்னஸ். ஸோ அப்படியெல்லாம் அவங்க வர்றபோது அவங்கள வாயை அடைக்கணும்னா நமக்கு இதை குறித்து தெரிஞ்சிருக்கணும். அதனால இதை படிக்கலாம். ஒரு சில கருத்துக்கள் 4, 5 விட்டுட்டு 6ல் இருந்து இதில் என்ன இருக்குதோ அதை அப்படியே நம்ம படித்து கொண்டே விளக்கமாக படித்து கொண்டே போகலாம். அது நமக்கு இனி சம்பவிக்க வேண்டியவைகள் அப்படின்னு அன்னைக்கு சொன்னார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அவர் சொன்னது 2000 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கும். இதுல எது சம்பவிக்கப்பட்டு போனதோ இல்லை இனிமே தான் வருமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சரியாக தெரியாது. ஆனாலும் அவர் ஆதீனத்தில் இருக்குது. அவர் டைமிங் டேபிள் பிரகாரம் அது நடந்து கொண்டே இருக்கும், நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால அதை நம்ம பார்த்து கொண்டே போகலாம். இன்றைக்கு இத்தோடு இந்த வாரத்தினுடைய வேத பாடம் முடிந்தது. வெளிப்படுத்தல் 1, 2, 3, 4, 5 அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே சபைகளை குறித்து அதிகமாக விளக்கமாக ஒவ்வொரு சபையை குறித்தும் தனித்தனியாக நிறைய சொல்லிட்டதுனால காமனாக சுருக்கி நான் இப்ப ஒரு ஓவரால் ஒரு சுருக்கமாக இதை முடித்திருக்கிறேன். அடுத்த வாரத்துல 4வது அத்தியாயத்தை 5வது அத்தியாயத்தை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.